இந்தியா உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாகும். இந்தியாவின் வளமையை பற்றி சொல்லி முடியாது. ஆனால் மிஷனரிகள் மட்டும் இல்லைனா இந்தியா என்றோ இடிகாடாதான் இருந்திருக்கும் என்று கூறினார் தந்தை பெரியார். பென்னிக்வின் என்ற மிஷனரி பெரியார் அணையை கட்டினார். ஸ்டேடிஸ்டட் போன்ற மிஷனரிகள் தேயிலை தோட்டங்களை உருவாக்கினார்கள். மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் குஷ்ட ரோகிகளை தொட்டு பராமரித்தார். ராபர்ட் டி நோப்லி, வீரமா முனிவர், வின்டர் பர்சிவல், எலிஸ் துரை, ஜி.யு. போப் ஐயர், ஜொஹான் பிலிப், சீகன் பால் போன்ற மிஷனரிகள் நம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாயிருந்தார்கள். மற்றும் அன்னை தெரேசாவின் சேவையை பற்றி நாம் எல்லாரும் அறிந்ததே. இப்படி மிஷனரிகளின் சேவைகளால் வளர்ந்த கிறிஸ்தவம் இன்றைய காலகட்டத்தில் எந்த நிலைமையில் இருக்கின்றது என்று நாம் பார்ப்போம். நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, இங்கு 80% மக்கள் கிறிஸ்தவர்களே. அருணாச்சல் பிரதேசில் 30% மக்கள் கிறிஸ்தவர்கள். கோவா, இங்கு 25% மக்கள் கிறிஸ்தவர்கள். நாம் வசிக்கும் நம் தமிழ்நாட்டில் வெறும் 6% தான் கிறிஸ்தவர்கள். பஞ்சாபில் 2க்கும் குறைந்த சதவீதம் தான் கிறிஸ்தவர்கள். குஜராத், மகாராஷ்டிரா, பெங்கால், ராஜஸ்தான், காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் 1% கூட கிடையாது. இந்தியாவின் மொத்த கிறிஸ்தவ தொகை 2.3% மட்டுமே. மீதமுள்ள 97.7% மக்களை குறித்த ஆத்ம பாரம் நமக்கு இருக்கின்றதா? இந்த திரளான ஜனக்கூட்டம் ரட்சிப்படைய நம் தேவனிடம் ஜெபிப்போமாக. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக வேலிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா, பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. மேளத்தாலும் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பலம் இல்ல, மாலை தோரணும் இல்ல. மேளத்தாலும் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பலம் இல்ல, அங்க மாலை தோரணும் இல்ல. அந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியில மந்தைக்கு மத்தியில விசுவாசி நம்மையோ சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட. ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளி வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே.
கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. வானவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. விண்ணகோ மகிமையா மன்னகோ மகிழ்ச்சியா வேதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பெத்லேகம் ஊர்ல தாவீது வம்சத்துல நிம்மதிய தந்திட நீதிய காத்திட. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர்